Hi dear friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு கொண்டக்கடலை கிரேவி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்போ கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிடுங்க. கருப்பு கொண்டக்கடலை செய்யற மெத்தட்லயே வெள்ளை கொண்டக்கடலை வச்சும் செய்யலாம். கொண்டக்கடலையில 1 டம்ளர் அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சிருந்த கொண்டக்கடலையிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலையை மிக்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இனி தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். அதை இந்த சைஸ் அளவு கட் பண்ணிக்கிடுங்க. ஒரு பச்சை மிளகாயை நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கிடுங்க. சோம்பு 1 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கிடுங்க. புதினா மல்லி இலை தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிடுங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளை எடுத்து வச்சுக்கிடுங்க. தேவையான அளவு சிகப்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுக்கிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூளை எடுத்து வச்சுக்கிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் சோம்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர ஒரு டிப்ஸ், சிறிதளவு கல் உப்பை இது கூட சேர்த்துக்கலாம். அப்போனா வெங்காயம் சுருக்காக வெந்துடும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம கீறி வச்சுருந்த பச்சை மிளகாயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி பழத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வெந்து வரணும். வெந்த பிறகு இனி தேவையான மசாலாக்களை ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச கொண்டக்கடலை இது கூட சேர்த்துக்கிடுங்க. இது கூட சிறிது தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ கொதிச்சிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கொண்டக்கடலை கிரேவிக்கு உப்பு சரியா இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கிடுங்க. வேக வச்சு எடுத்து வச்சிருந்த கொண்டக்கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இது கூட தண்ணியை ஆட் பண்ணிக்கிடுங்க. கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததும் நம்மளோட கிரேவி ரெடி. இப்போ ரெடி ஆகிட்டு மல்லி இலைகளை சேர்த்துக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.